திருச்சி கிழக்கு இன்னைக்கு எம்எல்ஏ யாரு, எந்த கட்சி, இருதயராஜ். எதனால? அப்ப அப்ப என்ன கணக்கு நீங்க வச்சிருக்கீங்க? எனக்கு நீங்க நில்லுங்க, உங்க உரிமை. நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து நாங்க ஜாதி மதம் கிறிஸ்டியன்ங்கற ஃபோக்கஸ்ல தான் அவர் அங்க நிக்கிறாரா? அது ஒரு பேஸ் கிரியேட் பண்றார். நமக்கு வந்து ஒரு உத்தரவாதமான வெற்றின்னு நினைக்கிறேன். இங்க பெரம்பூர்ல திரு விஜயகாந்த் வந்து மதுரைக்காரங்க. ஆதரவு அதிகமா திரு விஜயகாந்த் வந்து மதுரைக்காரருங்க, நாயுடு சமூகங்க. அவர் நாயுடுக்கள் அதிகம் இருக்கிற ஊர்லயும் போட்டி போடல, அவருடைய சொந்த மாவட்டமா தென் மாவட்டத்திலும் போட்டி போடல, சம்பந்தம் இல்லாம விருதாச்சல் திருநார், ரிஷி வந்து இதுதாங்க நான் சொல்ல வரேன். நீங்க எங்க கடலூர்ல சீமான், கடலூருக்கு சீமானுக்கு என்ன சம்பந்தம்ன்றேன், ஏன் நின்னாருன்ற நான் அதுதான். நீங்க ஆண்டிப்பட்டில ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி திருவையாறுல இருந்தாரு, தஞ்சாவூர்ல இருந்தாரு, சேப்பாக்கத்துல இருந்தாரு, எங்கனாலும் இல்லைங்கன்ற. குளத்தூர்ல ஸ்டாலின் நிக்கிறாரு, எங்கனாலும் இல்லைங்கன்ற. எனக்கு அது பிரச்சனை. அப்ப அதானே நீங்க சொந்த ஊர் கேட்டா திருவாரூர் தானே சொல்லுவாரு, குளத்தூர்ல இருக்கு நிக்கிறாரு. அப்ப நீங்க பேன் தமிழ்நாடு நீங்க நிக்கிறீங்க, எங்கனாலும் நிக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு செலக்ஷன் பூரா எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். என்ன கணக்குல வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க ஒரு கணக்கு மக்கள் ஆனா இன்னும் என்னதான் நம்ம அதை கடந்து போட்டிடணும்லாம் பார்த்தாலுமே கூட மக்கள் ஓட்டு போடும் போது அதெல்லாம் ஒரு ஃபேக்டரா நீங்க தானே சார் மாற்றத்துக்கானவர். அப்ப சீமான் மாற்றத்துக்கான, விஜய் மாற்றத்துக்கானவரா? இவ்வளவு நான் திமுக ஒரே கணக்குல வைக்கிறேன், நான் மறுக்கல. நீங்க அப்படிதான் வைப்பீங்க, உலகம் பூரா அப்படி எனக்கு மாற்றத்துக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. நான் தான் மாற்ற, டிவிகேக்கும் டிஎம்கே தானே போட்டி. நீங்க டிஎம்கே தானே, நீங்க இன்னொரு டிஎம்கே. நீங்க வாட் வே யூ ஆர் டிஃபரண்ட். டிஎம்கேக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு கொள்கை முறைன்னு சொல்லுங்க சார். ஒரே ஒரு இந்த டிஎம்கே இந்த கொள்கையை நான் ஏற்கலன்னு சொல்லுங்க சார். நீங்க லஞ்ச ஊழல், நீங்க ஆட்சிக்கு வரல, என்ன லஞ்ச ஊழல்? நான் தான் ஊழல் உறுதிமொழி எல்லாம் ஏத்துட்டு தான் வேட்பாளரே அறிவிக்கிறார். ஒரு பைசா கூட நம்ம சம்பாதிக்க காசு கொடுத்து திமுக மாநாட்டுக்கு போன வரலாறு தெரியுமா சார்? திமுக மாநாட்டுக்கு என்ட்ரி ஃபீ உண்டு தெரியுமா சார்? உயிரை கொடுத்து உழைச்சவங்க கட்சி சார் அது. மாநாட்டு அட்டன் பண்றதுக்கு 5 ரூபா ஃபீஸ் சார். 5 நாள் மாநாடு நடக்கும் சார். அரை மணி நேரம் மாநாடு, 5 நாள் மாநாடு நடக்கும். 3 முறை அண்ணா பேசுவாரு, 4 முறை கலைஞர் பேசுவார், 2 பேரும் எம்ஜிஆர் வருவாரு. விவாதம், வாதம், பிரதிவாதம். எலெக்ஷன்ல நிக்கலாமா வேண்டாம் திராவிட கழகம் மக்கள் மாதிரி சண்டை போட்டு வந்து முடிவு எடுத்து சார். டெமோக்ரஸி நீங்க நாங்க பாக்காதீங்க. நீங்க நான் இப்படி தமிழ் தாய் வாழ் சொல்லிட்டேன், இப்படி தேசியம் சொல்லிட்டேன், படக்கு உங்களா தேசப்பட்டு வந்துருக்கேன், அதெல்லாம் கதைக்காவல. காங்கிரஸ் கட்சி சொல்லாத பாரத் மாதா கி ஜெயவா?